ஏன்னா இவர் படம் கொஞ்சம் ஜெனுவனா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. படத்துல வந்து கர்ணன் போட்டோவை கட் பண்ணுவாங்க, கதுல வெட்டுவாங்க, ஒரு சின்ன பையன் வெட்டுவான். இந்த படத்துல அம்பேத்கரோட போஸ்டரை வந்து கட் பண்ற மாதிரி சீன்லாம் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. படத்தோட ரிலீஸ் டேட்டை இவங்க எப்படி ஃபிட் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப இந்த படம் ஆகஸ்ட் 15 என்ன படம் வந்துருக்குன்னு அமரன் வந்துருக்கும். கங்குவாவும் வேட்டையனும் ஒண்ணா வருது. இன்னைக்கு வந்து மாரி செல்வராஜோட வாழை படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து மாரி செல்வராஜ். ப்ரொடியூசரும் வந்து அவங்க தான், அவங்க ஒய்ஃபு, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பிராண்ட் அம்பாசிடர் வந்து ஹாட்ஸ்டார். நடிச்சிருக்கவங்க வந்து யாருன்னா திவ்யா பாரதி, அவங்க கலையரசன், கிடாரி படத்துல ஒரு ஹீரோயின் இருப்பாங்களா அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த பாட்டுலாம் பார்த்தேன் நான். பாட்டுலாம் வந்து எக்ஸ்ட்ரானரி பாட்டு. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் சூப்பரா போட்டிருக்காரு பாட்டுலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு டச்சிங்கான ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு போடுறாருன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர்ல நல்லா இருக்கு. அவரு போடுற பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. தென்கிழக்கு அந்த பாட்டு தி வாய்ஸ் கேட்கறப்ப சூப்பரா இருந்துச்சு. என்னால பாட்டுலாம் ரியாக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ். அதனால வந்து சுத்தமா என்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியல அவனால. காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால வந்து ட்ரெய்லர் மட்டும் ரியாக்ஷன் பண்ணி போறேன். அப்புறம் வந்து படத்தோட ரிவ்யூ போடுறேன். வேற ஏதாச்சும் போடலாமான்னு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு படத்த ரிவ்யூ போடலாமா? இல்ல ஒரு ஒரு ஆல்பம் சாங் ரிவ்யூ அந்த மாரி ஏதாச்சும் போடலாமான்னு பாருங்க. சொல்லுங்க. நான் அதே மாரி போடுறேன். சரி, இப்ப நம்ம வந்து வாழை படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போயிடுவோம். படம் வந்து 22ஆம் தேதி 23 நெனைக்கிறேன். 23 இந்த மாசம் 23 வருது. பார்ப்போம். தியேட்டர்ல பார்த்து நம்ம ரிவ்யூ சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து வாழை படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போயிடலாம். ஓகே. 3, 1, 2, 3. ரெட் ஜெயண்ட் மூவி ரிலீஸ் பண்றாங்களா? இந்த பசுமையா பார்க்கறதே ஒரு ஒரு ஆனந்தமா இருக்கு. அவனுங்க எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? சொல்லுங்க. என்ன? பா, நம்ம ஊரை எங்க ஊரை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆயிச்சம்மா, நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கா? இல்லை உலகம் பூரா இருக்காள? ஓ, ஏன் சந்தோஷ் நாராயண் மியூசிக். நேக்கில் எப்படி கேட்க? இல்லை இவ்வளவு ரியலா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இந்த காய்ச்சம் இல்லைண்ணா நம்ம அந்த ஊரை பார்த்து ஓடி போயிடலாம்ல. அதான் செல்வராஜ். லீவ் நாள்ல தானே போற, அது கொலிக்குதா? கதவு தர. என்னால லீவ் நாள்ல எந்த நாள்ல போக முடியாது. சரி, நீ போக வேண்டாம், கதவு தர. நீ அட்வான்ஸ் போய் திருப்பி கூட அப்படினா தான் தரப்பேன். சரில, முதல்ல கதவை தர. தக்க முடியாது, முடியாது, முடியாது. ஏய் ஜரகா! அது நம்ம ஊர் இசை கேட்குற மாதிரி எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்குதுமா. வாவ், பா, இவ்வளவு ரியலா இருக்கு பாருங்க. அம்பேத்கர். வாவ், துறக்க முடியாது, முடியாது, முடியாது. எங்கேயாவது போய் சாவு போ. வாவ், ஆகஸ்ட் 23. என்ன சொல்றதுன்னா இந்த படத்தை பத்தி
ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர் பத்தி நம்ம சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு காமான ட்ரெய்லர் பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது எனக்கு. இப்ப பார்த்த கோட் ட்ரெய்லர் கூட பார்த்தோம். ரொம்ப கட்ஸ், ஏகப்பட்ட கட்ஸ், டமார் டமார் டமார்ன்னு பிஜிஎம்ஸ் அடிச்சு நொறுக்குது, கன் ஷாட் ஃபயர் பறக்குது. இது இப்ப அதுக்கு கான்ட்ராஸ்டா அது எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஊர் இசை அந்த அந்த இசை கேட்கிறப்பயே ஒரு அவ்வளோ ஆனந்தமா டான்ஸ் ஆடுறாங்க, ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுறாங்க. அத பார்க்குறப்பயே நம்மளுக்கு ஒரே என்ன சொல்றது? ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த இசை மண்ணத்தோட இசை கேட்கிறப்ப அது நல்லா இருக்கு. ரொம்ப ஃபீல் ஆகுது. பத்தாததுக்கு சொல்லப்போனா இந்த படத்த ரொம்ப பச்சை பசையா காட்டுறாங்க. அந்த வாழை என்கிறது தோப்புக்கு பச்சைன்னு பார்க்குறப்ப அவ்வளோ அழகா இருக்கு. நம்ம ஊர் சைடுனா இந்த மாரி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜமா புடிச்ச மாரி இந்த மாரி ஒரு கதைக்களமே எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதுவும் ஓகே தான். கமர்ஷியல் படம் தான். ரஜினி சார் படமே இவங்க படம், அவங்க படம்லாம் கமர்ஷியல் தான். ஓகே தான். பட் இருந்தாலுமே நம்ம ஊர் சைடு டச் பண்றப்ப அது படம் இன்னுமே நமக்குள்ள ஈஸியா கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப கோட் படம்லாம் தமிழ் படம் சொன்னா நம்புவாங்களா? எல்லாம் என்ன சொல்றது? சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பெரிய மார்க்கெட் இது பண்றதுக்காக பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சார் என்ன சொல்றது? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி வச்சு பேர் வச்சேன்னு சொல்றாரு. அது அது ஒரு பிசினஸ், இது ஒரு பிசினஸ். பட் இருந்தாலும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுற மாரி பார்க்குறப்ப இதான் எனக்கு. இது உலக சினிமா ஜெயிச்சா அது உலக சினிமா கூட பேசும் இந்த படம்லாம். இப்ப இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, அதான் சொல்றேன். ட்ரெய்லர் எனக்கு ஒரு 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 காமா இருக்கு. ஓகே அந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு அது எப்படிலேருந்து அவங்க மீண்டு வராங்க அப்படிங்கிற பார்க்குறப்ப, ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் உள்ள வச்சிருப்பாரு மாரி செல்வராஜ். அத பத்தி சொல்லணுமே கிடையாது நம்ப. அத அழகா வச்சிருப்பாரு அவரு. இது தியேட்டர்ல பார்ப்போம். அது என்ன மாரி ஒரு தாக்கத்த நமக்குள்ள ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இவரு படம் கொஞ்சம் ஜெனூனா இருக்க மாரி எனக்கு தோணுதுங்க. பீஸ்ஃபுல்லா உட்காந்து ஒரு கதைய இந்த புக் படிக்கிற மாரி தான் தெரிஞ்சு ஒரு படம்லாம் எனக்கு தெரிஞ்சு. அழகா உட்காந்து பார்த்துட்டு வரலாம் அவ்வளோதான். சூப்பரா இருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. முக்கியமா அம்பேத்கர் கர்ணன் படத்துல கர்ணன் ஃபோட்டோவ கட் பண்ணுவாங்க. கதுல ஒட்டுவாங்க. ஒரு சின்ன பையன் ஒட்டுவான். இந்த படத்துல அம்பேத்கரோட போஸ்டர கட் பண்ற மாரி சீன்லாம் இருக்கு. ஓகே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு நம்ம அதுல என்னென்ன புடிச்சிருக்கு சொல்லி பார்ப்போம். மியூசிக் சந்தோஷ் நாராயணன் சூப்பரா போட்டிருக்காரு. எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கு அந்த படத்துல. 3 பாட்டு வந்திருக்கு நெனைக்கிறேன். 3 பாட்டு வந்திருக்கு. பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ட்ரெய்லர் கூட பார்க்க ஒரு சூப்பரா இருக்கு. இது ஒரு டிஃபரெண்டான ஒரு இப்ப கூட அவர் இன்னொரு படம் எடுத்துருக்காரு. விக்ரம் சார் பையனோட வச்சு கூட ஸ்பைட்டான ஏதோ ஒரு பேர் தெரியல. என்னன்னு தெரியல. சரியா தெரியல. அந்த படம் பார்க்கும். அது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. அந்த பேரே உங்களுக்கு ஒரு ஒரு புதுசா இருக்கு. அப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா, கர்னல்ல பொம்மை ஒரு கடவுள் மாரி பொண்ணு சாமி மாரி காட்டுனா, இதே மாரி இதுலயும் ஒரு சாமி மாரி காட்டுறாங்க. நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு எனக்கு புடிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே போவேங்க. ஃபர்ஸ்ட் ஷோனா ஈவினிங் ஷோ கூட போவேன். தப்பு கிடையாது. சாயந்தரமா போய் நான் உட்காந்து ரிலாக்ஸா உட்காந்து படம் பார்த்துட்டு வரலாம். எனக்கு ஒரு சின்ன விஷயம் எனக்கு இந்த சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் படத்தோட ரிலீஸ் டேட் எப்படி இவங்க ஃபிட் பண்றாங்கன்னு தெரியல. ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. படத்தோட ரிலீஸ் டேட்ட இவங்க எப்படி ஃபிட் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப இது தங்கலான் வந்ததுல்ல. இப்ப தங்கலான் எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு தங்கலான் எப்போ வந்திருக்கலாம். தீபாவளிக்கு வந்திருக்கலாம் தங்கலான். அது இன்னும் இன்னும் பெருசா எனக்கு பேசப்பட்டிருக்குமோ. தங்கலான் வந்திருந்தா தீபாவளிக்கு வந்தா. இப்பயே ஓகே தான். அப்பெல்லாம் இது இருக்குது. பட் ஆனா தங்கலான் ஃபெஸ்டிவல் டைம் அந்த டைம் வந்தா தங்கலான் பிளாக் பஸ்டர் இன்னும் கூட இன்னும் ஒரு 100 கோடி விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த படம் ஆகஸ்ட் 15 என்ன படம் வந்திருக்கு? அமரன் வந்திருக்கும். அமரன் என்னன்னா ஒரு என்ன சொல்றது? ஒரு போராளி, ஒரு நாட்டுக்காக போராடுற மாரி ஒரு ராணுவ வீரர் காட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? சுதந்திர அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா, அதோட ஹைட் கொஞ்சம் டிஃபரெண்ட். என்ன சொல்றீங்க? இப்ப அதுவே சம்மந்தமே இல்லாம தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணப்ப என்ன ஆகும்னா, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. தீபாவளி எல்லாருக்குமே சந்தோஷமான நிகழ்ச்சி. அங்க நம்ம ஒரு வலிய வாங்கிக்கிட்டு போற மாரி படம் இருக்கக்கூடாது. ஒரு சந்தோஷமா எண்டிங்கோட போற மாரி இருந்தா கூட பரவால்ல. ஏன்னா அது அது பயோகிராஃபின்னு தெரியும்ல. அமரன் நம்மளுக்கு மேஜர் முகுந்தன் சாரோடது. அதனால சொல்ல வரேன் என்னன்னா, இந்த மாரி ரிலீஸ் டேட்ட கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க செப்டம்பர் 10 நெனைக்கிறேன். செப்டம்பர் 10, அக்டோபர் 10 கங்குவாவும் வேட்டையனும் ஒண்ணா வருது. 2மே ஒரு பெரிய பெரிய படங்க. இது கொஞ்சம் தள்ளி கூட போடலாம். ஒரு 10 நாள் கழிச்சு இது வரலாம். வேட்டையன் வரலாம். ஏன்னா முன்னாடியே கங்குவா முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்க வரப்போறோம்னு சொல்லிட்டு. அப்ப வேட்டையன் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் 10 நாள் கழிச்சு கூட வரலாம். சின்ன படம் ஓடிட்டோம். ரஜினி சார் படம் நம்மளுக்கு தெரியும். அது எவ்வளவு பெரிய பட்ஜெட். அது எப்படி அமிதாப் பச்சன் எல்லாம் எவ்வளவு பெரிய 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 ஆள் இருக்காங்க. இப்ப சின்ன படம் சூர்யா சார் வரப்ப கொஞ்சம் தள்ளி போலாம். ஏன் தெரியல இந்த மாதிரி பண்றாங்க. எல்லார் படமும் ஓடணும் தானே. இப்ப ஒரு போட்டிக்கு வந்தா அங்க இப்ப என்ன நான் சொல்றேன் தெளிவா என்ன சொல்றேன்னா, ரஜினி சார் பெரிய படம்.
அவரு மிகப்பெரிய பிம்பம். சூர்யா சார் வந்து இந்தியா லெவல்ல பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் ஒரு அளவுக்கு தான் கம்மியானது இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இப்ப வந்து இதுக்கே 10 லாங்குவேஜ் வருது. கங்குவா சார் கங்குவா படம். சூர்யா சார் மட்டும் தான் இருக்காரு. இப்ப வேட்டையன்ல இருந்தாங்கன்னா ரஜினி சார் இருக்காரு, அமிதாப் பச்சன் இருக்காங்க. அவங்க வேர்ல்டு ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தெரியும். எல்லாருக்குமே ஒரு தெரியாத படம். இப்ப என்னன்னா, லைக்கா புரொடக்ஷன் வேற இருக்கு. அவங்க என்னன்னா எல்லா தியேட்டர்களுமே வந்து புடிச்சிருவாங்க. இப்ப கங்குவா வந்து அந்த மாரி பண்ண முடியாது. ஒரு 200 தியேட்டர் கம்மியாகும். 300 தியேட்டர் கம்மியாகும்ல. அத நம்ம பார்க்கணும். ரஜினி சார் பண்ணா ஒரு 10 நாள் கழிச்சு வந்ததுன்னா, அது தியேட்டர் கொஞ்சம் இன்னும் பூஸ்ட் அப் ஆகும். அது சொல்ல வரேன். புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அதனால ரிலீஸ் டேட் வைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து வைங்க. அதுதான் என்னோட கருத்து. என் தனிப்பட்ட கருத்து. எனக்கு ரொம்ப நாளாவே இத சொல்லணும்னு சொல்லி நினைச்சுட்டே இருந்தேன். அத இப்ப இந்த இதுல சொல்றேன். இப்ப சார் படம்லாம் சம்மந்தமே இல்ல ஒரு நாள்ல ஒரு பீஸ்ஃபுல்லா வந்து சூப்பரா போகுது படம். ஏன்னா 2 பேரும் பெரிய ஆளுங்கிறப்ப நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில சூர்யா சார், ரஜினி சார்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆக்டர்ங்கிறப்ப நம்மளே பேசிக்கணும். இந்த மாரி கிளாஷ் ஆகுற மாரிலாம் ஒரு நான் கிளாஷ் என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஒரு கமல் சார், ரஜினி சார் படம் கிளாஷ் ஓகே. அது நியாயமானது இருக்கும். விஜய் சார், அஜித் சார்னா கிளாஷ் ஒரு நியாயமா இருக்கும். இந்த சாரு விஷால் சாரு, பரத் சாரு, இவங்க தனுஷ் சார் படம்லாம் ஒரு கிளாஷ்னா ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். இப்போ ரஜினி சார் படம், கமல் சார் படம்னா கிளாஷ்னா ஜாலியா இருக்கும் எனக்குலாம். ரொம்ப இவங்க இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு ஜாலியா பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்கலாம் வந்து என்ன சப்ஜெக்ட் ஓரியன்டட் பண்ண மாட்டாங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மாஸ் எலமெண்ட்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். கமர்ஷியலான ஆக்டர்ஸ் அவங்கலாம். கோட் படமே கமர்ஷியல் தானே. அந்த மாரி கமர்ஷியலா இருக்கவங்கலாம் அப்ப அங்க வந்து ஒண்ணுமே இருக்காது. ஜாலியா படம் வந்து ஃபேன்ஸ் வந்து பார்த்தா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போற மாரி இருக்கும். அதத்தான் சொல்ல வரேன். இந்த டேட் கொஞ்சம் பார்த்து வைங்கப்பா. என்னப்பா நீங்க டேட் ஃபிட் பண்றீங்க? ஓகே. சரி பரவால்ல. என்னோட ஒரு ஆதங்கத்த எல்லாத்தையும் கொட்டிட்டேன்னு நெனைக்கிறேன். சரி. இந்த ட்ரெய்லர் புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன புடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் பேசுனது தவறு இருந்தாலுமே சொல்லுங்க. அத நான் சரி பண்ணிக்கிறேன். தவறு இருந்தா சொல்லுங்க. சரி பண்ணிக்கிறேன். மத்தபடி எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. உங்க ஆதரவ தொடர்ந்து குடுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.